ஐயோ மாமா நீ பேசுறா மாமா நீ பேசுறா ரெண்டு பக்கம் முடிய குத்துறா வீடியோ குத்துடா தம்பி போயிட்டுடா இப்படியாக சாந்தாசீலனை கானகத்தில் போய் மார்கையை வாங்கவும் இதோ சத்தியசீலனுக்கு தம்பி தம்பி என்று ஒரே பைத்தியமாக தம்பி இந்த மாதிரி பண்ணிவிட்டோமே அபாண்டமாக போய் சொல்லிவிட்டால மனைவி பேச்சு கேட்டுக்கொண்டு அப்படி என்று தம்பியை மார்கையை வாங்கிவிட்டு அதே சத்தியசீலனுக்கு பைத்தியமாக பிடிச்சு தம்பி 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 என்று தம்பி மேல பைத்தியமாக இருக்க இந்த கதை இப்படி இருக்கின்ற பொழுது உத்தண்டவனத்தை ஆண்டு வர உத்தண்டாசுரம் தற்பார் அதனால் மக்கள் போட்டு இந்த ஊர்ல ஆக்கி வச்ச சோரிய போட்டு போட்டு பூரா பொறுமை போட்டு போட்டு போட்டாத கல்வி கொல்லம்பே போட்டு அந்த சத்த பாம்பை கண்டு பையா எப்படி விட்டாரு பாம்பை கண்டால் சாகு வரை அடிப்பே அந்த பல்லு நல கேள்விய பட்டான்னு திங்க சொல்லுவேன் பாம்பை கண்டால் சாகு வரை எனக்கு பல்லு நல கேள்விய பட்டான்னு திங்க சொல்லுவேன் அது மட்டுமா எப்படி விட்டாரு அதை போட்ட மாதிரி கண்டா வாங்கவும் கொள்ளாது
மந்திரி வாடாங்கடா கொத்து கட்டி வச்சு வாங்க. ஓஹோ மந்திரி எனக்கு என்ன கேட்க மாட்டா மந்திரி என்ன ஜன கூட்டு லைட் மாறா அது எனக்கு தெரியல. என்னது தெரியலையா? சரியான 16 பேருக்கு இந்த முன்ன வந்தவா ஏந்துடுறா எத்தனை நெகட்டிவ் வேண்டி கிச்சு போட்டுருப்பேன். எத்தனை நெகட்டிவ் வேண்டி கிச்சு போட்டுருப்பேன். இந்த இரவு நேரத்துல என்ன ஜன கூட திட்டுட்டா தெரியல. தமிழே அதோப்பா மழை வந்தாங்களே அடுத்த மலையாச குப்பை சேர்த்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த பிரகாஷ் அண்ணனும் மற்றும் இதே கோயில்பட்டு சேர்ந்த ராமராஜ் ஐயா இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ அம்மா ஐயனார் அப்ப நாடக சபா அப்படி என்று ஒரு சபையை உண்டாக்கி அதை 3 எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரு சிறப்பாக நடந்து விட்டது. அப்படி இருந்தாலும் இந்த 3வது வருடத்தில் எந்த ஒரு குறை வராமல் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்ம ஆட்டக்காரர்கள் அனைவரும் அந்த கலை நடிகர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முதலாக அந்த சபையை உண்டாக்கின இந்த ஊரில் இருந்து நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி என்று இப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் கோரிலும் தெருக்கூத்து அது கொண்டால் இப்பேற்பட்ட ராஜாக்கள் அந்த சபைக்கு முன்பாக நான் வந்தேன். என் மந்திரி அப்படி இருந்தாலும் உத்தண்டாசூரன் அப்படி இருந்தாலும் அது என்ன மந்திரி அப்படி இருந்தாலும் உத்தண்டா வளத்தை வீர வைராகத்தோடு அர்ச்சாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய நாமதேவம் உத்தண்டாசூரன். எப்படி உத்தண்டாசூரன் தம்பி அப்படி உத்தண்டாசூரன் இருந்தாலும் எனக்கு ஆயிடுச்சுடா. என்ன ஆயிடுச்சுடா ஆயிடுச்சு நான் பாத்து போடா. எங்க போடா பாத்து போடுவா. என் குலாச்சார படம் தெரியுமா? என் குலாச்சார படம் தெரியாது ஐயா. என்ன குலம்? தூத்துக்கறி குலம். யாருக்கு அது மட்டுமா அரக்க கொடுத்து வந்ததுன்னா யாருக்கும் பொன் யாருக்கும் காசு போருக்கு பின் வாங்க தரணும்.
எப்படி அப்படியே உத்தண்டாசுரன். ஆமா ஆமா தம்பிடே அப்படி அரகர் குலத்துல வந்து உத்தண்டாசுரன் அதப்பார் முக்கன் படைத்த பரம கடலுடன் அனுகரத்தினால் நான் பிறந்தபடியால் உத்தண்டாசுரன். அப்படி உத்தண்டாசுரனா இருந்து என்னுடைய மனைவியை வெளிவரக்கூடிய உத்தண்ட வள்ளியை திருமணம் செய்து 12 வருடம் ஒரு மாமானம் சத்தியமா புள்ளே கிடையாது. எப்படி பிள்ளை என்பதே கிடையாது. அப்படி பிள்ளை என்பதே கிடையாது என்று அந்த பரம கடலை கோரி அறியாத தவத்தை செய்தபடியா என்னுடைய மகள் எப்படி அது ஆணுக்கு ஆணாகவோ பெண்ணுக்கு பெண்ணாகவோ அழகு வாழ்ந்த ஒரே ஒரு சத்தியமா பொண்ணு சொல்ல பாரு. எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது. என்ன உன் வீட்டுல ஒரு பொன் புல் புழக்குது. அந்த புள்ளினை கல்யாணம் பண்ணி கொடுத்தனா என்ன சீர் என்ன சீர் நாடு நகரம் அது ஆட்டு போற அசையும் போற அனைத்து ஒரு லட்சம் ஒரே ஒரு பொண்ணு எப்படியா சார் 1 லட்சம் ஆயிரும். கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி கேட்டா 10,000 வாழ முடியும். எப்படிடா ஒரே ஒரு போன் வாங்கி கொடுத்து டச் போன் ஒரு 18,000 10,000 கொடுத்து ஆமா ஒரு போன் வாங்கி கொடுத்தா அதை எடுத்து ஓடி போடும். உங்க அக்கறை தம்பி அப்படி பரமக்கடல் அறியலாம் என்னுடைய மகளா விளைவரக்கூடிய என்னடா சிவகாமி. சிவகாமி என்னுடைய மகள் சிவகாமி இருந்தால் அப்படி இருந்தாலும் அதை தினத்தாரும் அதை பரமக்கடலை பாரி தவம் செய்ய வேண்டும். அதை என் மகளை அழைத்து காலகத்துக்கு சென்று என்னுடைய தவத்திற்கு மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். அதுக்கு முன்பாக என்னுடைய மனைவி வரக்கூடிய உத்தண்டவள்ளி இருந்தால் நான் அழைத்தேன். உத்தண்டாசுரப்பட்டவர் மனைவியாக அந்த வந்ததுக்கு அதனால கதை சொல்றேன். விலக எனக்கு மட்டும்தான் திருக்கோணம் ஆத்துல தெரியும். ஆமா விலக சொல்ல மறுவிலக்கம் இரண்டாம் மனத்தை ஆண்டு வரக்கூடிய இரண்டாசூரன் அவருடைய தேவியாக விளங்கும்படியான நீ புல்லுமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் 10 கூட சாலை குடிக்கிறேன். வீட்டுக்காட்ட சொல்லாத, அவன் என் சூத்து 2 ஆக்கி வச்சிருவான்.
அவருக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து அழகான ஒரு பெண் பிள்ளை. அவனும் பனைமரத்துல பாதி ஆயிட்டுக்கிறான். ஆமா, நீ குள்ளமா கத்துக்காடுங்கிறான். பொண்ணு வந்து எப்படி பொந்துச்சு? எப்படி புள்ள பொந்துச்சு? இறைவனுடைய அம்சத்தினால் விளங்கக்கூடிய கைலாயமே கோவில், காளைய வாகனம், கங்காதேவி சதாபரத்திலும் பரமேஸ்வரி இதழையும் தரித்த முக்கந்திரேக பரம கடவுள் அவருடைய அனுகிரகத்தினால் அழகான ஒரு பெண் பிள்ளை. ஓ, பெண் பிள்ளை. ஆமாடா, அவள் பெயரோ சிவகாமி. ஓ, சிவகாமி. அப்படி இருந்தாலும் சரிதான், இதோ இருக்கக்கூடிய அம்மனாக விளங்கும்படியான என்ன அம்மன் இது கோயில்? அம்மா தாயே, அம்மா தாயே, அகிலான கோடி பிரமாண நாயகி ஆதி பராசக்தி தாயே, வந்தனமாக மரிய உன்னனை பணிந்தவர்க்கு வகையில் அருளை கொடுப்பாய். உன்னை நிந்தனை புரிந்தவர்க்கு சிந்தனை களைய வைத்து ஜீவனின் உயிரை எடுப்பாய். அப்படி இருந்தாலும் சரிதான், திரண்டவள்ளி அப்படி என்று தெரியும். இன்றைக்கு ஏதோ காரணம் தெரியவில்லை. பதியாக மன்னவர் அதி சீக்கிரமாக அழைத்திருக்கிறார். பதியாக மன்னவர் இருந்தா தங்கள் தேவி வந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய உங்க பொண்டாடி வந்துருச்சு. வந்துடுச்சா? ஐயோ அப்பா, ஐந்து பத்துல பறி வச்சு
அடி வந்து எட்ட மாட்ட மாட்டேன் உத்தண்டவள்ளி ஓட்டாண்டமா ஓடி வந்து என்னுடைய பார்த்து படிக்க யாதொரு குறை வராமல் சுக சேமத்தோடு என் கூட வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே ஆகட்டும். சமாச்சாரம் ஒன்று கேட்கலாமா? கேளு. இப்படியாப்பட்ட ராஜாக்கள் அமைந்த சபை முன்பதாக மந்திரியை விடுத்து அதி சீக்கிரமாக நான் வர வேண்டும் அப்படி என்று அறிக்கை செய்தீர்களே உத்தண்டவள்ளி. அதோ பார், தினந்தோறும் அந்த பரமகடலை கோரி மரியாதை தவம் செய்ய வேண்டும். மரபு தலைவர் எடுக்க நம்முடைய மகள் அனுப்பி வைக்க வேண்டும். இன்றைய தினத்தில் எனக்கு வயதாகிவிட்டது, அதனால பரமகடலை கோரி தவம் செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். என்னுடைய மகளை அழைத்து அந்த கானகத்துக்கு சென்று அதோ மலரும் ஜலமும் எடுத்து வர செல்ல வேண்டும். மந்திரி அதி சீக்கிரமாக அரண்மனைக்கு சென்று எங்களுடைய மகளாக விளங்கும்படியான சிவகாமிய தாய் தந்தை இருவரும் அடுத்ததாக அறிக்கை செய்ய. இப்படியாக முத்தநாசுரனாகப்பட்டவர் மாறாத காலத்திலே வனத்துக்கு சென்று மலரும் ஜலரும் எடுத்துன்னு வர முடியல. அதனால தன் மகளை சிவகாமி வள்ளி அழைக்க சிவகாமி வள்ளி